ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கிரேவி செய்கிறதுக்கு நான் வந்து குக்கர் எடுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிய விட்டுட்டு நான் வந்து 2 வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயிலே இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா நான் 3 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நான் தனியாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். தனியாத்தூளோட டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், அதனால் பெருசில் 2 டேபிள் ஸ்பூன் வரும். சீரகத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க, அதாவது சோம்பு தூள். சேர்த்துட்டு கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாம் இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் காளான் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை வந்து மூடி போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெயிட் போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து 3 விசில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், மஷ்ரூம் எல்லாம் நல்லா வெந்து கிரேவியும் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. திறக்கும் போதே வாசனை வந்து நல்லா கமகமன்னு வருது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விட்டுக்கிறேன். கொதிக்க விட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணோன்னா நம்மளோட சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு.